ஸோ ஹலோ நண்பா எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்க்குறது 64 BitTech. நான் உங்கள் கேஜே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் டூல்ஸோட டியூட்டோரியல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக புரியும். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ ஃபோட்டோஷாப்போடைய பேசிக்ஸ்லாம் கற்றுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா கிராப் டூல் தான். ஆல்ரெடி இதுக்கு நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டூலோடைய டியூட்டோரியல் போட்டிருக்கோம். அதோட யூஸ் என்னன்ட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராப் டூல்லேருந்து பார்க்கலாம். இந்த கிராப் டூல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட யூஸ் என்னன்ட்டு. ஏன்னா வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்லேருந்து ஹை அண்ட் எடிட்டிங் வரையுமே எல்லா இடத்துலையுமே இந்த கிராப் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கிராப் டூலோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னா இந்த மாரி வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ்லேருந்து அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமோ, எனக்கு வந்து இப்போ இந்த சென்டரில் இருக்க ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும்னா அதை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் குத்தினா போதும், எனக்கு இந்த ஏரியா வந்து கிராப் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தர் எடிட்டிங் எதனா பண்ணோன்னு நினச்சோன்னா, இந்த கிராப் பண்ண இமேஜில் நம்ம ஃபர்தர் எடிட்டிங் பண்ணோன்னு நினச்சோன்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து இந்த கிராப் டூல் யூஸ் ஆகுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ஹைட்ராப்பர் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு இமேஜில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்லையோ இல்லைனா ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு கலர் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அது ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு இந்த ஏரோவை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கலர் செலக்ட் ஆகிடும். எங்கே வைக்கிறோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கலர் செலக்ட் ஆகிடும். சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கலர் பிக்கர் இதாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரோவை வெளியே எடுத்துட்டு அப்புறம் வந்து செலக்ட் பண்ணுவீங்க கலரை. அக்யூரேட்டாக கலர் வேணுன்றதுக்காக நம்ம செலக்ட் பண்ணோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஒரு எடிட்டிங்கில். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வந்து ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஐ தான். ஸோ நீங்கள் எதனா ஒரு ப்ரஷ் டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து கலர் செலக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஐ கொடுத்துட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ப்ரஷ் டூலில் போய் எடிட்டிங் பண்ணலாம். ப்ரஷ் டூலுக்கு இது அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ட்டு கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரம் வந்துடும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு இதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு கலர் வேணுமோ அதை வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து ஈஸியாக பிக் பண்ணுறதுக்காக இந்த ஐட்ராப்பர் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஜே. இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம வேற ஒரு இமேஜில் பார்க்கலாம், ஏன்னா ஒரே இமேஜில் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜில் நம்ம வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலோட யூஸ் பார்க்கலாம். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு இமேஜ்லையோ இல்லைனா ஒரு ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸையோ இல்லைனா வந்து எதனா ஒரு பிம்பிள்ஸ் எதனா இருக்குன்னா நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு ஃபில்டர்ஸோ இல்லைனா ப்ரெசன்ஸோ வந்து இது பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து அதை கிளியர் பண்ணலாம். நீங்கள் அதாவது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எடிட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் இல்லைனா வந்து ப்ரெசன்ஸ் யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு ஒரு பேசிக்காக நீங்கள் குவிக்காக வந்து ஒரு இடத்துல இல்லைனா வந்து நீங்கள் இப்போ வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ சைஸ் அந்த மாதிரிலாம் எதனா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து ஃபேஸில் இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணனா நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸோ இல்லை ஸ்பாட் இருக்குன்னா அங்கே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எங்கெங்கே ஸ்பாட் தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க எல்லாத்துலேயுமே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான மெத்தட். இங்கே ஃபேஸ்லேருந்து பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணனா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டூலை வச்சு. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல். இதை வந்து நம்ம இன்னொரு இமேஜ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு இமேஜில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு லேயரில் வந்து மேலே பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரஷ் டூல் யூஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங்காக தான். நீங்கள் உங்களுக்கு எங்கன்னா தோணுதோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வரணும்னு தோணுதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளூ கலரை வந்து நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஐ பிக்கர் டூல், அதை வந்து நீங்கள் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் இதில் பண்ணலாம் மெத்தடில். நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு இப்போ எனக்கு வந்து இந்த பேக்கோடைய ரெட் கலர் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஐ பிக்கர் டூல் உங்களுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு கலர் தேவை, ஒயிட்டோ இல்லைனா ரெட்டோ அந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் அண்ட் ஹார்ட்னஸ் நம்ம ஈஸியாக வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இது நம்மளே வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷஸ்லாம் வேணும்னா நம்மளுக்கே தனியாக வந்து ஆன்லைனில் இருக்குது, அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்மளுக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ் டூலை வச்சு.
ஏன்னா இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் டூலோட யூஸே பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு தான். இந்தமாரி நம்ம எங்கே வேணுமோ நம்மளுக்கு வேணுன்ற கலர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ப்ரஷ் டூல் யூஸ் ஆகுது. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல். இந்த டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஓகே, இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு இமேஜை வந்து இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து அதை கட் பண்ணாமல் சிம்பிளாக வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா லேசோ டூல்லாம் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு சின்ன எடிட்டிங் எதுக்கோ ஒரு க்ளோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் பாட்டில் உங்களுக்கு 2 ஃப்ளவர் இருக்குன்னா அதை 4 ஃப்ளவராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து நம்ம க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நான் அப்படியே பக்கத்தில் வந்து க்ளோன் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த க்ளோன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் மாதிரி வரும். அந்த இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கோப் மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு வந்து இது தேவைப்படுதோ, எங்கே உங்களுக்கு வந்து உங்களோட க்ளோனை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே ஒரு ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனை வந்து இது பண்ணிகிட்டே வரும். இந்த ரெட்டெல்லாம் வருது, நம்ம அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளோன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். வேணும்னா நீங்கள் வந்து மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இடத்துல வந்து ப்ரஷ் சைஸ்லாம் கூட இருக்கும். நீங்கள் வேணால் அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து ஸ்மூத்தான ப்ரஷ் வேணுமா இல்லைனா ஹார்ட்னஸான ப்ரஷ் வேணுமான்ட்டு அது நீங்கள் எந்த மாதிரி இமேஜில் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் க்ளோன் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டிலிங் ப்ரஷ் டூல் நம்ம இப்போ பார்த்தோம்ல பிம்பிள்ஸ்லாம் எடுக்குது, அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இமேஜாக வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு எங்கெங்கே உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியுதோ அங்கெல்லாம் இந்த ப்ரஷ் பார்டர்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் லைன் தெரியுதா, எங்கெங்கே வந்து அன்மேட்சாக தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அது ஒரு மேட்சிக் மாதிரி ஆகி தந்துடும். என்னோடய பிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ஃபோட்டோஷாப்பும் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுது. எனக்கு வந்து அப்படியே சும்மா மூவ் பண்ணாலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிற்குது. இப்போ நான் எதனா ஒரு இது கொடுத்தனாலே போதும், அவ்வளோதான் ஃபுல்லாக ஹேங் ஆகிடும். வேறு எதனா டூல் நான் செலக்ட் பண்ணால அவ்வளோதான் சுத்த ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள வாலிபர் ஒரே நேரத்தில் 2 சாஃப்ட்வேர்களை போதிய வசதி இல்லாத கணினியில் பயன்படுத்தியதனால் கணினி விடித்து சிதறல். இதனால் வாலிபருக்கு மனக்காயங்கள். மியூசிக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பாட்டிலிங் ப்ரஷ் டூல் வச்சு இது பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு ஃபினிஷ்டு, ரொம்ப ஃபினிஷ்டாக இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு க்ளோன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு ப்ராசஸாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனை இது பண்ணியிருக்கேன். பட் பர்சனுக்குலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது க்ளோன் டூல். அதுக்கு பதிலாக நீங்கள் பென் டூலில் வச்சு ஒரு ப்ராப்பர் கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் வரும். பட் இப்போ உங்களுக்கு சொன்னதுக்காக நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதுவே நீங்கள் எதனா ஒரு ஃப்ளவரோ இல்லைனா எதனா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ளோன் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோன் டூல் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இமேஜில் வந்து ஆல்ரெடி ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்போம்ல, அந்த எடிட்டிங்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும் நம்ம என்னென்ன மூவ்ஸ்லாம் பண்ணன்ட்டு, அதை மட்டும் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்னது எதுவும் புரிஞ்சிருக்காது, பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துருக்கேன். ப்ரஷ் டூல் எடுத்து நான் இப்படி கலர் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, நான் வந்து இப்போ வந்து கலர் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இந்த டூல், இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் நம்மளுக்கு இந்த மாதிரி டைமில் தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு இமேஜில் வந்து ஒரு ஏகப்பட்ட இது பண்ணியிருப்பீங்க, எடிட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் எடிட்டிங்கும் மிடில் எடிட்டிங்கும் ஓகே, பட் ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண எடிட்டிங் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இந்த ரெட் வந்து இங்கே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுமாரி க்ளோன் பண்ணியிருக்கேன். அதுமாரி இந்த ப்ளூ ஏரியாவும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த ப்ளூ எனக்கு தேவையில்லை, இதை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா அண்டு யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஒரு மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம வந்து அண்டு வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நான் அண்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ரெட் ஏரியாஸும் போகும், நம்ம க்ளோன் பண்ணியிருந்த இதுவும் போயிடும். ஸோ வந்து இந்த ரெட் ஏரியாஸும் க்ளோன் பண்ணியிருக்கிறது எனக்கு தேவை, அது எல்லாமே எனக்கு ஓகே. பட் இந்த ப்ளூ ஏரியா மட்டும், இந்த ப்ளூ பண்ண பெயிண்ட் ஏரியா மட்டும் வேணான்னா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் வச்சு இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ எது நம்மளுக்கு தேவையில்லையோ ஒரு இமேஜில் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து இது அண்டோ யூஸ் பண்ணி மறுபடியும் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து க்ளோனும் தேவையில்லை, எனக்கு ரெட் மட்டும் அந்த ரெட் பெயிண்ட் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சேன்னா நான் இந்த க்ளோன் மட்டும் வேணால் கூட எனக்கு தேவையில்லைன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு தேவையில்லாத இதை வந்து நம்ம எடிட் பண்ணி தேவையில்லாததை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா எரேசர் டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து சின்ன சின்ன ஃபோன் எடிட்டிங் ஆப்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எரேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லேயரை பிரிப்போம். நீங்கள் எதனா ஒரு இமேஜோ இல்லைனா எதனா ஒரு பர்சனை கட் பண்ணோன்னா நம்மலாம் ஃபோனில் வந்து இது பண்ணியிருப்போம், எரேசர் டூல் வச்சு தான் இது பண்ணியிருப்போம். நான்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எடிட்டிங் பண்ணின்னு இருப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரேசர் டூலில் தான் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பர்சனையோ இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் வச்சு தான் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து ஈஸியாக இருக்கும் ஃபோனில் பண்ணுறதுக்கு. பென் டூல் அப்போல்லாம் பென் டூல் இல்லை ஃபோனில். ஸோ வந்து அப்போ வந்து நம்மளுக்கு எரேசர் டூல் தான் கை கொடுத்தது. ஸோ அதுக்கு தான் அதே யூஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோஷாப்லேயும் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஒரு இமேஜ்லேருந்து எதனா ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயர்ஸில் போய் இந்த லாக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அன்லாக் பண்ணிடணும். அப்படியே அன்லாக் பண்ணாமல் நீங்கள் வந்து எரேசர் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் டூல் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எரேசர் டூல் அந்த லாக் எடுக்கல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரஷ் டூல் மாதிரி தான் இந்த எரேசர் டூல் இதாகுது. எனக்கு எரேஸ் ஆகலை, அது பதிலாக ப்ரஷ் டூல் மாதிரி பெயிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லாக் எடுத்தாலே போதும். இந்த லாக் எப்படி எடுக்குதுன்னா ஜஸ்ட் இந்த இமேஜை 2 வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த லாக் எடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஏரியா வந்து எரேஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த எரேசர் டூல் ஆகுது. ஓகே, இந்த எரேசர் டூல்லே பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல் இருக்குது, பேக்ரவுண்ட் எரேசர் டூல்ன்ட்டு. இந்த டூலோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண எரேசர் டூலோட அதே ஒர்க்கு தான், எல்லாமே சேம் தான். பட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜில் இப்போ வந்து நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணாமல் இல்லைனா லாசோ டூல் யூஸ் பண்ணாமல் ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எரேசர் டூல் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பார்டர்லேருந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனில் பண்ணியிருப்போம்ல அதே ட்ரிக்கு தான் இங்கேயும் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி எரேசர் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பென் டூல் இல்லை லாசோ டூலே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணலான்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து பாதி இதுவே பண்ணலாம், கொஞ்சம் குவிக்காக போகும். இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பார்டர்ஸ்லாம் ஈஸியாக அவங்களால எரேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் டூலில் நம்மளுக்கு வந்து மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ இல்லைனா ஹார்ட்னஸ் எந்த மாதிரி வேணும்ன்ட்டு நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு எப்படி தேவையோ. ஓகே, இப்போ இது வரைக்கும் போதும். ஏன்னா இவன் அன்ஃபினிஷ்டாக எடுக்கிறேன்லாம் பழக்காதீங்க, எனக்கு வந்து லேக் ரொம்ப ஆகுது, அதனால ஸோ நான் வந்து அப்படியே இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எரேசர் டூலை வந்து நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்படி கூட நம்மளுக்கு வேணா ஒரு ஆப்ஜெக்டோட லேயரை வந்து ஈஸியாக நம்மளால் பிரிச்சுக்க முடியும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் டூல்லே ஒரு ஹைலைட்டான டூல் இருக்குது, மேஜிக் எரேசர் டூல்ன்ட்டு. இந்த டூலை நம்ம வந்து வேற ஒரு இமேஜில் பார்க்கலாம், என் தலைவர் இமேஜில் பார்க்கலாம். ஓகே, இந்த மேஜிக் எரேசர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் மேஜிக் வேன் டூல் வச்சு ஒரு இமேஜை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்க ஒரு இமேஜ், ஒரு பிளெயின் பேக்ரவுண்டாக இருக்கும், அதில் எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லைனா வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதனா ஒரு இதில் பிளெயின் கலரில் இருக்கிறதுல எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். மற்ற இதை யூஸ் பண்ணுறதோட பென் டூல்லாம் யூஸ் பண்ணுறதோட நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் வேன் டூலில் பார்த்தோன்னா நம்ம போன வீடியோவில் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஒயிட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட், இதில் வந்து உங்களுக்கு வந்து க்ரீனாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளெயின் கலர் இருக்குது உங்களுக்கு. பட் அதில் இருக்க ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து மேஜிக் கண்ட்ரோலில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் வந்து இந்தமாரி கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கெங்கே ஒயிட் இருக்கும் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அப்புறம் ஒரு தனி லேயராக பிரிப்போம். நம்ம இந்த மாதிரி தனி லேயராக தான் நம்ம பிரிப்போம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3-4 ப்ராசஸ் பண்ணுவோம், 3-4 ஷார்ட்கட்டோ இல்லைனா ஏதோ ஒரு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லேயரை பிரிப்போம். பட் இந்த மேஜிக் வேன் டூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரே ஒரு கிளிக்லேயே பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்டு, நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுது. இதுக்காக நீங்கள் வந்து மேஜிக் வேன் டூலில் பண்ணுற மாதிரி 4-5 இது மெத்தட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு கிளிக் எங்கெங்கே உங்களுக்கு ஒயிட் இருக்கோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம்,
அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் டாலரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ சில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேஜிக் எரேசர் டூலில் 10ன்னு வச்சுருக்கேன். இதை நான் 1ன்னு கொடுத்தேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த பார்டர்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக கட்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பார்டர் இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இதாக எரேஸ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து டாலரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாலரன்ஸ் வந்து நம்ம 100ல் வச்சு நம்ம எரேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ வந்து 100ல் யூஸ் பண்ணதுனால அந்த ஒயிட்டோடைய லைட்டிங் மேலே இந்த ஆப்ஜெக்ட் மேலே படுறதுனால ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்து கட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பார்டரில் வந்து அன்ஃபினிஷ்டு ப்ராசஸாக இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த டாலரன்ஸை 10ல் வச்சுக்கலாம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு நினச்சி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக கட் ஆகிருக்கு. இந்த பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாகவே எரேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே ஒயிட்ஸ் ஏரியா இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலருன்னு இல்லை, க்ரீன் கலர் ஏதோ ஒரு பிளெயின் கலர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஈஸியாக இந்தமாரி பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து இது வேறு ஒரு இமேஜில் தேவைப்படுதுன்னா நம்ம அங்கே எடுத்துன்னு போய் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குவிக்கான ப்ராசஸ். நீங்கள் வந்து மேஜிக் வேண்ட் டூல் யூஸ் பண்ணுறத விட இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ, நம்மளுக்கு எந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ் இருக்கோ அங்கே மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த டூல்ஸே நீங்கள் போதும்னு நினைக்கிறேன் நண்பா. உங்ககிட்ட ஃபோட்டோஷாப் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த டூல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தர அளவுக்கு எதுவுமே நம்மளுக்கு தராது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டூல்ஸோட யூஸ் புரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த டுட்டோரியல் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் அண்ட் டெக் வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்களின் நண்பன் KJ. ஜெய் ஹிந்த், ஜெய் டெக்.